ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஐப்ரோ டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து போட்டிருப்பேன், அதுவும் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐப்ரோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு பென்சில் ஐப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜெல் பேஸ் ஐப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி லாங் லாஸ்டிங் வந்து வச்சிருக்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை வந்து லைவாக நான் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஐப்ரோஸ் பென்சில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லாவே நீங்கள் வந்து காம் பண்ணிக்கிறீங்க. இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு மஸ்காரா வாண்ட் ஆர் எம்டி ஸ்பூலி அதில் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ப்ராடக்ட்டோட பிக்மெண்டேஷனும் இருக்கக்கூடாது, நல்லா ஒரு க்ளீனாக இருக்கணும். ஸோ அதை அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்கள் ஐப்ரோஸுக்கு தகுந்த மாதிரி ஷேட் நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி டார்க் ப்ரௌன் வந்து போய்க்கிறேன். எனக்கு எல்லாம் எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் நேச்சுரலாக எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன கொஞ்சம் பெரிய ஐப்ரோ, அதனால் அந்த லைன் கோடு இதெல்லாம் நான் வந்துட்டு போடுறேன், டிஃபைன் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து ஃபுல்லர் ஆக்கி அதை எப்படி லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தின் ஐப்ரோஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து பிடிக்கும். ஐப்ரோஸில் என்னோட விட்ட இடங்கள் ஸ்பாஸ் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப லைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஐப்ரோஸ் மட்டும் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். ஸோ நீங்கள் வந்துட்டு அதே ட்ரை பண்ணலாம், நிறைய ரொம்ப இதுக்கெலாம் போகணும்னு தேவையில்லை. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காட்டால் நீங்கள் வேறு எதுவும் மாறிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறங்க, அந்த ஹேரோட டைரெக்ஷனை பார்த்து. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே லைட்டாக இருக்கணும், உங்களுக்கு வந்துட்டு அவுட்டரில் வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் டெயில் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ண முடிச்சாச்சு. இப்போ அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ரொம்ப நேச்சுரலாக தான் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்னோட இதுக்கு நேச்சுரலாக தெரியணுமுக்காக போகிறேன். திரும்ப அந்த எம்டி ஸ்பூலி அது மஸ்காரா வாண்ட் வந்து எடுத்து இந்த மாதிரி ஐப்ரோ வந்து நீங்கள் ரன் அவுட் பண்ணுங்கள், காம் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு. ஓகே, நான் நேச்சுரலாக ஒரு லைன் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் இந்த ஸ்பார்ஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு தேவையான நேரத்தில் ப்ரஷ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணீங்க? டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐப்ரோ பவுடரில் டார்க் ப்ரௌனோ, அப்படி உங்கள்கிட்ட ஐப்ரோ பவுடர் இல்லை அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் ஐஷேடோ பேலட் அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேட் தான். நான் ப்ரஷ் வைக்கிறேன் அந்த இடத்த பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து லைட் கேமராக்கு முன்னாடி லைட் இருக்குதுங்கனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டராக கட்டுது. பட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பென்சில் ப்ரஷ்ஷை நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. சாரி இந்த ஆங்குலர் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிறங்க. எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹேண்டடாக அந்த ஸ்பார்ஸ் ஏரியாவில் வந்து ஃபில் பண்ணிக்கிறங்க. இது நல்லாவே செட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த க்ரீம் ப்ராடக்ட் ஜெல் ப்ராடக்ட்லாம் நல்லாவே ஹோல்டு பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ நல்லாவே முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கன்னா, அந்த ஐப்ரோஸ்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அந்த ஐப்ரோஸ்குள்ளே போகிற மாதிரியே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரியலி கிவ்ஸ் அமேசிங் ரிசல்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறங்க டெயிலில். ஸோ அந்த மிடில்லேருந்து டெயிலில் வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இந்த மஸ்காரா ஸ்பூலி வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறங்க. இது வந்து ப்ராடக்ட் நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இது நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னுமே ஃபில் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல்லர் லுக்கிங் ஒரு அழகான ப்ரௌஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இது நீங்கள் எந்த லுக்கு வேணால் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக காட்டாதான் தாராளமாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் டச்சப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் தின் ஐப்ரோஸாக இருந்தாலும் லைன் கூட டிஃபைன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்படி தான் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் பாருங்கள், 2 ப்ரௌஸ்க்கு நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் அப்ளை பண்ணுற ஐப்ரோ பென்சில் டைமை விட இது நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் நல்லா வாட்டர் ப்ரூஃப் ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பென்சிலை பொறுத்து இது ஸ்மஜ் ப்ரூஃப் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். நல்லா ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷில் வந்து எடுத்து உங்கள் ஸ்கின் ஷேடை விட ஒரு 2 ஷேட் காம்பேக்ட் பவுடர், லைட்டர் காம்பேக்ட் பவுடர் எடுத்து
இந்த மாதிரி நீங்கள் ப்ரவ் போனை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க, மிடில் இருந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறீங்க, இந்த மேலே இருக்கிற இடத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இன்னுமே ஐப்ரோஸ் வந்து ஷார்ப்பாக நல்லா எஜ்ஜியாக அழகாக காட்டும், உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஷேப்பாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடை விட 1 ஷேட் ஆர் 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ஹைலைட்டர் கூட போடலாம். பட் நேச்சுரல் சீம்லெஸ் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்துட்டு அது ஐப்ரோஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ காய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஐப்ரோ மேக்கப், அதாவது நீங்கள் ஒரு பென்சில் ஐப்ரோஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லாட்டா ஒரு ஜெல் பேஸ் ஐப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கலர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ ஃபார் பிளாக் ஐப்ரோ பென்சில், நீங்கள் வந்து பிளாக் கலர் ஐ ஷேடோ இல்லாட்டா ஐப்ரோ பவுடர் செட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் போகிறீங்கன்னா ப்ரௌன், லைட் ப்ரௌன் போகிறீங்கன்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் போட்டிங்கன்னா டார்க் ப்ரௌன், க்ரே போகிறீங்கன்னா க்ரே, அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. சேம் ஷேட் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஃபிக்ஸிங் கிடைக்கும், பார்க்க நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நல்லா பிளெண்டபிளாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரவ் லவர்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பார்ட்டி லுக், அப்புறம் வந்து நல்ல ஒரு கிளாம் அப் லுக், எவ்ரிடே லுக், நல்லா லாங் லாஸ்டிங் ப்ரௌஸ் உங்களுக்கு வந்துட்டு வேணும், டச் அப் இல்லாத மாதிரி வேண்டாம், தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஐப்ரோஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஷேட் மட்டும் போய்க்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஐப்ரோ ப்ராடக்ட்லாம் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறங்க. உங்களுக்கு இன்னொரு லாங் லாஸ்டிங் இதுவும் இருக்குது, அது வந்து நான் செப்பரேட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இந்த வீடியோவில் இது வந்துட்டு போதும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஐப்ரோஸ் நல்லா ஃபில்டாக ஃபுல்லராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு ஃபுல்லர் லுக்கிங் ப்ரௌஸாக இருக்கும் வித் எஃபோர்ட்லெஸ் டெக்னிக்கோட. ஸோ தேங்க்யூ, டேக் கேர். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.